ஃபலம்மா அல் கவுலு கால மூசா மா ஜேதும் பிஹி சிஹ்ருன், எல்லாம் சிஹ்ரு தான் பார்த்துக்கிறீங்க. அதாவது அவர்கள் தங்கள் வித்தையை போட்டார்கள், வித்தையை போட்டது அவர்கள் தோத்து விட்டார்கள். இன்னல்லாக யுபித்துலுஹு இன்னல்லாக லா யுஸ்லிஹு, அதே மாதிரி வருது பாருங்க, லா யுஸ்லிஹு வ அமலல் முஃப்சிதீன். சூனியக்காரனை அல்லாஹ் என்ன தெரியுமா செய்தான், அவர்களை அந்த குழப்பத்தை விட்டு அப்புறப்படுத்தினான். அப்படி மட்டும் சொல்லல, என்ன இன்னொரு வார்த்தை சொல்றான், யுபித்து அவர்களை ஒழிப்பான். ஒழித்தான் இல்ல, நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க, ஒழித்தான் இல்ல, ஒழிப்பான். வருங்காலம், ஒரு சென்ற காலம் ஒழித்தான ஒளிந்து முடிக்கப்பட்ட செய்தி, ஒழிப்பான இன்னும் ஒழிப்பான். அவர்களை ஒழிப்பதும் அடுத்து சொல்றான் பாருங்க, 10வது சூரா 81வது வசனம். இந்த குழப்பவாதிகளின் செயலை அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான், இஸ்லிஹு அமலு அல் முஃப்சிதீன், இந்த குழப்பவாதிகளுடைய செயலை அல்லாஹ் மேலோங்க வைக்க மாட்டான் அப்படின்னு குரான்ல இருக்கு. அப்ப எப்படி மேலோங்க வைப்பா, நீங்க மேலோங்க, இதெல்லாம் தக்க சான்று. குரான் சான்றுக்கு முன்னாடி மத்த சான்று நிக்கவே நிக்காது. இதெல்லாம் நல்லா கேட்கலாம், இதெல்லாம் நம்மளே உள்ள சிந்திச்சு படிக்கலாம். இதெல்லாம் இந்த 10வது சூரா, 20வது சூரா, 26வது சூறாலாம் இது போன்ற சம்பந்தமான வசனங்கள் நிறைய வரும். அப்ப என்ன மாதிரி சொல்றான் அல்லாஹ், நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க. அவன் இந்த சிகிருக்காரனை அல்லாஹ் என்ன செய்வான், ஒழிப்பான். அந்த குழப்பவாதிகளின் செயலை அல்லாஹ் மேலோங்க வைக்க மாட்டான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குரானில் கூறுகிறான். அதுபோக வாயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பி கலிமதிஹி வலவு கரிகள் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் வெறுத்த போதும் அல்லாஹ் தனது கட்டளைகளை கொண்டு உண்மையை என்ன செய்வான், உறுதிப்பட நிலைநாட்டுவான். இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், ஒழிச்சு கட்டி உண்மையை நிலைநாட்டுவான் என்று 10வது சூறால யூனுஸ்ல 81, 82 இந்த 2 வசனங்கள்லையும் சூனியக்காரனை பத்தி என்ன செய்வான், வெல்ல முடியாது, நான் அவனை ஒழிப்பேன், அவனுடைய செயலை மேலோங்க வைக்க மாட்டேன் என்று குரான் வசனத்தில் தெளிவாக இருக்கத்தக்க, எப்படி சூனியக்காரர்களை உலமா பெருமக்கள் சூனியம் இருக்கு, அது நடக்கும், திடீர்னு நடக்கும், சீப்பு தலை முடிகளை வைத்தால் அவனுக்கு சூனியம் சேர்ந்திடலாம் என்று சொல்லி அந்த ஒரு நம்பகத்தன்மையை அப்பாவி மக்கள் மத்தியிலையும் அறிவுள்ள மக்கள் மத்தியிலையும் சொல்லி விஷமாக விதைத்து அவனை ஒரு சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்களா. இதுக்கு அதற்கு எதிரான வசனத்தை குரான்ல இருக்குதா, இப்படி இல்ல, இப்படி கிடையாது அப்படிங்கிறது இது இன்னும் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த இந்த சிகிரு சம்பந்தமா நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம், கவனமா பாருங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிச்சு இருக்கிறான். நீ எப்படி சிகிரை நம்புவ, சூனியங்கிறது இல்ல, அது ஒரு